வணக்கம் பிரியமானவர்களே, வணக்கம். இது கவிதை சந்தை சேனல். இந்த சேனலுக்கு உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். சேனலுக்கு நாங்கள் புத்தம் புதியவர்கள். புகலிடம் கொடுக்க போகிறவர்கள் நீங்கள். ஆம், நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரிங்களா? கவிதை சந்தை சேனலில் பிரியமானவர்களே, கவிதை மட்டும் இல்லைங்க, சில சமயம் ஆன்மீகமும் கிடைக்கும், ராசி பலனும் கிடைக்கும். இந்த சந்தையை வெறும் காய்கறி சந்தையாக நினைத்து விடாதீர்கள். இந்த கவிதை சந்தை உங்களுக்கானது, நமக்கானது, எல்லோருக்கும் ஆனது. வெள்ளிக்கிழமை தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியோடு தான் முடியும் என்பார்கள் பெரியவர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, இன்றைய சிறப்பு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? இன்று என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று கார்த்திகை விரதமும் இன்று தான், ஏகாதசியும் இன்றைக்கி தான். மாலவனுக்கு உகந்தது ஏகாதசி, வேலவனுக்கு உகந்தது கார்த்திகை. 7 மலையானுக்கு உகந்தது ஏகாதசி, 6 முகத்தானுக்கு உகந்தது கார்த்திகை. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த இரண்டும் வெள்ளிக்கிழமையில் சந்திக்குது பாருங்கள், அது ஒரு சிறப்பான நாள் இல்லைங்களா? இந்த நாளில் மங்களகரமாக இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நீங்கள் இன்று மாலை விளக்கு ஏற்றுவீங்க பூஜை அறையில். சரிங்களா? பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விளக்கை ஏற்றுங்கள், விளக்கமாக ஏற்றுங்கள், விளக்கத்தை ஏற்றுங்கள். நாம் ஏற்றக்கூடிய விளக்கு பிரியமானவர்களே, ஒரு நாழிகை முழுக்க எரிய வேண்டும் என்பது நமது முன்னோர்களின் கருத்து. சரிங்களா? ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்களை கொண்டது. விளக்கு ஏற்றும் போது 24 நிமிடங்கள் அந்த விளக்கு எரிய வேண்டும். அதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? 24 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எரியலாம். ஆனால் 24 நிமிஷத்துக்கு குறைவாக எரியக்கூடாது. ஏன்னா ஒரு நாழிகை அந்த விளக்கு எரிய வேண்டும். இன்று நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு மாலவனுக்கும் பொருந்தும், வேலவனுக்கும் பொருந்தும். 6 முகத்தானும் சந்தோஷப்படுவான், 7 மலையானும் சந்தோஷப்படுவான். சரிங்களா? இன்று முதல் நாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளை அவ்வப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.